அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நாங்க வருஷத்துல 365 நாள் இருக்குது. இந்த 365 நாளையும் நாங்க ஒவ்வொரு விதமான வகையில நாங்க செலவழிக்கும். ஸோ, நாங்க இந்த உலகத்துல நாங்க முஸ்லீமா வாழ்றேன்னு சொன்னா, எங்களோட நோக்கம்ல ஒன்றே ஒண்ணு தான். நாங்க சொர்க்கத்துக்கு போகணும். நாங்க மரணத்திற்கு பின்னால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மறு வாழ்க்கை, அது சிறந்ததாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எல்லாருமே என்ன செய்வோம், விரும்புவோம். எனவே அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, வருஷத்துல 365 நாள் இருக்கு. அதுல வெறுமனே 1 மாசம், வெறுமனே அதுல ஒரு 30 நாள் இல்லாட்டி ஒரு 29 நாள் என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லா அல்லாஹுக்காகவே அந்த மாசத்தை ஃபுல்லா அர்ப்பணிச்சிரும். எவ்வளவு நன்மை எங்களால் செய்ய இயலுமோ அவ்வளவு நன்மையை நாங்கள் என்ன செய்வோம், கொள்ளையடிச்சு கொள்வோம். எனவே அல்லாஹை பற்றி நாங்கள் பேசுறது, அவனுடைய தூதரை பற்றி நாங்கள் பேசுறது, இது போன்ற விடயங்கள்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அந்த வகையில் நாங்கள் குர்ஆன் ஓதுவோம். சரியா? அப்போ குர்ஆன் ஓதி நாங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ அதே போன்று ஹதீஸ்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகள், இதை பற்றி படிக்கிறது, இதை பற்றி தேடுறது, அதில் எல்லாத்துலேயும் என்ன செய்யுது, நன்மை இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களோட நோக்கம் என்ன, நாங்கள் மார்க்கத்தை விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளங்கப்படுத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த ஹதீஸை நாங்கள் படிக்கிற போது தான் இந்த குர்ஆனையும் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை ஹதீஸையும் புரிந்து கொள்கின்ற நேரத்திலே தான் எமக்கு என்ன செய்ய முடியும், மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குழப்பங்கள் ஏற்பட தேவையில்லை. ஸோ வாங்க நாங்கள் இன்றைக்கு ஹதீஸுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி சஹீஹ் திர்மிதி, அடுத்து இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தின் முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும், அதாவது மிக மோசமான ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகின்றனர். அதாவது ஷைத்தான்லேயே பல வகையான ஷைத்தான்கள் இருக்குது. அதில் அந்த மோசமான ஷைத்தான்கள் அனைத்தும் என்ன செய்யுதுன்னா, பொதுவாகவே ஷைத்தான்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதம் வந்தேன்னு என்ன செய்யறான், விளங்கிட்டுறான். அதனால தான் ரமலானுடைய மாதம் வந்தாலே எங்களுக்குலாம் என்ன செய்யும், ஒரு அமல் செய்யணுன்ற ஒரு விருப்பம் வரும், நேரத்தில் எழுமணுன்ற இது வரும், சுபவுக்கு பள்ளி போகணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் ஏன், ஷைத்தான் இல்லை, மற்ற நாளில் ஷைத்தான் கூட இருப்பான். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் இந்த ஷைத்தானை கட்டி போடுறதால தான் எங்களுக்கு அப்படிலாம் என்ன செய்யுது, நன்மை செய்கிறதுக்கெல்லாம் ஆர்வம் வருது. சரியா? அதுக்கு பிறகு நரகத்தின் கதவுகள் அனைத்தும் மூடப்படுகின்றது, அதன் எந்த ஒரு கதவும் திறக்கப்படுவதில்லை. அப்போ என்னென்னா, ஷைத்தான்களை விளங்கிட்டு அல்லாஹ் தஆலா நரகத்துடைய வாயில்களை மூடி வைக்கான். சரியா? மற்ற நேரத்தில் நரகத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கு. யாராவது ஒரு தீ செயலை செய்கின்றார் என்றால் அவர்களுடைய அந்த விடயங்கள்லாம் அங்கே பதிவு செய்யப்படும். அடுத்தது அவங்க ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சு மரணிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட முடிவு என்ன செய்யும், நரகமாக இருக்கும். எனவே தான் அந்த டைமில் அல்லாஹ் தஆலா ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த அவனுடைய அடியார்கள் மீது இறக்கப்பட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த நரகத்துடைய வாயில்களை மூடி ஷைத்தானை கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டுட்டு அடுத்தது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், சுவனத்தின் கதவுகள் அனைத்தையும் திறக்கின்றான். சுவனத்தின் கதவுகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றது, அதில் எந்த ஒரு கதவும் மூடப்படுவதில்லை. மேலும் ஒரு வானவர் இவ்வாறு அழைக்கின்றார், நன்மையை செய்பவர்களே, நன்மைகளை செய்யக்கூடியவர்களே, நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்மைகளை செய்யுங்கள். அடுத்தது தீமையை செய்யக்கூடியவர்களே, தீமையான விடயங்களை எண்ணக்கூடியவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், தீமையான விடயத்திலிருந்து, பாவமான விடயங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய வானவர் சொல்றாரு, அல்லாஹ்விடத்திலிருந்து நரக விடுதலை இருக்கின்றது. சரியா? இது ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் நரக விடுதலை இருக்கின்றது. ரமலானுடைய இரவில ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை இருக்கின்றது. நீங்கள் செய்த பாவங்களை எண்ணி, நீங்கள் செய்த குற்றங்களை எண்ணி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் அதுக்குரிய குற்ற பரிகாரமாக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டாம், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல அறிவிக்கப்படுது. சரியா? அப்போ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ நாங்கள் இப்போ குர்ஆனில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதை நாங்கள் வாசித்து நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டாலும் ஒரு சில சமயங்களில் எங்களோட நல்லா அமல் செஞ்சு எங்களோட நல்லா படித்த ஒரு சில அறிஞர்கள் இருக்காங்க தானே, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்றதையும் நாங்கள் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்கின்ற போது அது எமக்கு நன்றாக இருக்கும்.
என்னன்னு சொன்னால் வந்து இந்த மாதத்தில் வந்து அல்லாஹ் தாலா வந்து ஷைத்தான்களை வந்து விலங்கிடுறான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நன்மை செய்வதற்கும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கின்றது. அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு ஹதீஸை வந்து நாங்கள் இந்த தினத்தில் வந்து பார்ப்போம். அதாவது நாங்கள் வந்து ஒரு சில கெட்ட கனவுகள் வந்து நாங்கள் காண்றது. ஒரு சில சமயங்களில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து கெட்ட கனவுகளை வந்து காணுவோம். அதாவது முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2268வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது தலை வெட்டப்பட்டு உருண்டோடுவதை போன்றும் நான் அதன் பின்னாலேயே ஓடுவது போன்றும் ஒரு கனவு கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கூறுறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க வந்து, உமது தூக்கத்தில் ஷைத்தான் உம்மோடு விளையாடியதை மக்களிடம் சொல்லாதீர். அதாவது இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 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 சஹாபி வந்து ஒரு சஹாபி தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் தலை வெட்டப்பட்டு உருண்டு ஓடுவதை போனும், நான் அதுக்கு பின்னால் போகிற மாதிரியும் நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், ஷைத்தான் உன்னோடு விளையாடியதை நீ மக்களிடம் கூறாதே. அதாவது இப்போ இதில் என்ன விலங்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து இரவில் வந்து தூங்குகிற நேரம் வந்து நாங்கள் என்ன செய்யணும், தூங்குகிற நேரம் வந்து நாங்கள் வுலு செஞ்சுட்டு சரியா பிஸ்மிக்கல்லாஹும் அமூத்து வாஹியா அப்படின்னு சொல்கிற அந்த துவாக்களை வந்து ஓதிட்டு, அடுத்தது குல் சூரா போன்ற சூறாக்களை ஓதிட்டு, விருப்பம்னு சொன்னால் ஆயத்துல் குர்சி போன்ற ஆயத்துல் குர்சிகளை நாங்கள் ஓதிவிட்டு நாங்கள் தூங்கினால் எமக்கு அந்த நித்திரை வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். அடுத்தது மிகவும் நன்றாக தூக்கம் போகும். வேறு பல விடயங்கள் இருக்குது. அதாவது மேலில் எங்களுக்கு அதிகமான சோர்வுகள் இருந்தால், வருத்தங்கள் இருந்தால் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் 34, அப்படி அந்த போன்ற அந்த திக்ருகளை நாங்கள் செஞ்சுட்டு படுத்தாங்க நித்திரை வந்து நல்லா இருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே எங்களுக்கு வலது பக்கம் திரும்பி படுக்க இல்லாட்டியும் தூக்கத்தில் ஆரம்பத்தில் வலது பக்கம் நாங்கள் படுக்க ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்படி நாங்கள் படுத்து ஒரு சில நேரம் எங்களுக்கு ஒரு சில கனவுகள் வருதுன்னு சொன்னால் அது ஷைத்தான் எங்களோட விளையாடுறதை போன்றாம். ஷைத்தான் வந்து எங்களோட வந்து விளையாடுறதை போன்றோம். இதை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்ட கனவுகள் யார்கிட்டையும் செல்லக்கூடாது. அப்படி கெட்ட கனவுகள் கண்டாலும் நாங்கள் என்ன செய்யணும், இடது பக்கமாக திரும்பி 3 தடவைகள் அதாவது சைக்கினை செய்ய வேணும். அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 3 தரம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லி 3 தரம் துப்புரமாய் நாங்கள் சைக்கினை செஞ்சுட்டு நாங்கள் வந்து திரும்பவும் வந்து துவாக்களை ஓதிட்டு படுக்கிறேன்னு சொன்னால் படுக்கலாம். அப்போ இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிமில் 2268வது செய்தியாக வந்து பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சில நேரங்களில் வந்து ஹதீஸ்களுடைய இலக்கங்கள் வந்து என்ன செய்யலாம், வேறுபடலாம். 1-2 இலக்கங்கள் வந்து முன்பின்னாக ஆகலாம். எனவே இன்றைய தினத்தில் நாங்கள் 2 ஹதீஸ்களை பற்றி பார்த்துருக்கிறோம். எனவே இந்த ரமலானிலே எங்களுக்கு முடியுமான வரைக்கும் நானும் உங்களுக்கு நிறைய ஹதீஸ்களை வந்து படித்து தரதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஹதீஸ்களை படித்து இந்த ரமலானை நாங்கள் ஒரு பயனுள்ள ரமலானாக ஆக்கிக்கொண்டு அதிகமான நன்மைகளை சம்பாதித்து நாங்கள் மரணிக்கின்ற போது நாங்கள் மரணித்தின் பின்னால் உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி வச்சுக்கிங்க. நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சென்றடைவதற்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கும்.